guys, ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஐசிடிக்கு வந்திருக்கேன். 18 வயசுக்கு மேலே இருக்குது. நல்லா ஃபுல்லாகிடுச்சு. காய்ஸ் டீலக்ஸில் போய் பார்க்க போகிறேன். டீலக்ஸ் வந்து 23 ringgit. தண்டர்போர்ட்ஸ் ஐமேக்ஸில் ஓடுறதுனால ஃபைனல் டெஸ்டினேஷன் ஐமேக்ஸில் ஓடல. காய்ஸ் பாருங்கள், ஐசிடி எல்லாம் வர்றதுக்கே இந்த ஃபோட்டோவை பிடிக்கிறதுக்கு தான், இந்த ஃபோட்டோக்காக தான் எல்லோரும் ஐசிடிக்கு வராங்க. அதனால தான் நம்மளும் இங்கே ஐசிடிக்கு வந்திருக்கோம். ஸோ காய் ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஐசிடிக்கு வந்துட்டேன். டிக்கெட்டை எடுத்தாச்சு. இதோட போய் படத்தை போய் பார்க்குறது தான். ஆக்சுவலாக ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து எனக்கு பிடிச்ச ஃப்ரான்ச்சைஸ் சொல்லலாம். நான் ஹாலிவுட் படத்துலேயே முதல்ல எல்லா எபிசோட்டும் பார்த்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ்னால் அது ஃபைனல் டெஸ்டினேஷன் தான். அதனால எனக்கு வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் ரொம்ப பிடிக்கும். எல்லா படத்துமே ரொம்ப பிடிக்கும். இந்த 6 பார்ட்டுக்கு வந்து நான் ரொம்பவே வெயிட் பண்ணேன். ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் ஈகராக ரொம்ப வெயிட் பண்ணுறேன். இது வந்து 5 முடிஞ்சிருச்சு ஃபைனல் டெஸ்டினேஷன். பட் இது வந்து 6 வந்து பிளட் லைனோட எல்லாமே கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் தேர்தலில் காமிச்சாங்க. ஸோ இன்னும் வந்து 1/2 மணி நேரம் இருக்கும் படம் போகிறதுக்கு. காய்ஸ் நான் படத்துக்கு போயிட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் மேலே போகிறேன். இன்னும் என்னால் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண முடியல. ஏன்னா இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு நிறைய விஷயத்தை அவங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த சாவர விஷயம்லாம் நிறையா பண்ணியிருப்பாங்க. க்ரியேட்டிவிட்டியாக சூப்பராக இருக்கும். ஹலோ கைஸ், படம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ தான் வெளியே வர. ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11. வேறு லெவலு கைஸ், அப்படி தான் சொல்லணும். கைஸ் நான் வந்து வீட்டுக்கே வந்துட்டேன். பயங்கரமான கூட்டம் அந்த இடத்துல. என்னால் வந்து நின்றும் பேச முடியல. ஆள் தள்ளிக்கிட்டே போகிறாங்க. சரி கீழே போய் சொல்லணும்னு பார்த்தா அங்கேயும் கூட்டம், பயங்கரமான கூட்டம் இந்த படத்துக்கு. அதான் பார்த்தீங்கன்னா எனக்கே சீட் கிடைக்காம நான் கீழே தான் போய் உட்காந்துருந்தோம். அந்தளவுக்கு அவ்வளோ கூட்டம் இந்த படத்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ யா, ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன் படம் பார்த்து முடிச்சாச்சு. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு தண்ணி படம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. 1லேருந்து 5 வரைக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த 5ஐயும் பார்த்தா மட்டும்தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு சில படம் வந்து மற்ற பாட்டு பார்க்க தேவையில்லை, இது மட்டுமே பார்த்தா புரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து நீங்கள் எல்லா பாட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு வந்து ரொம்ப புரியும். ஓகே, இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து போன பார்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் வந்து டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்திருக்கு. ஏன்னா போன படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொருத்தவங்களும் வந்து இந்த சாவறது பார்த்தீங்கன்னா கிட்ட வரும், நிறைய அதில் ஒரு டீட்டெயில் இருக்கும். பட் இதில் வந்து நிறைய விஷயத்த வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்படி நடக்குது, இந்த பிளட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியிலேருந்து வருது. ஸோ வந்து நான் ஒரு ஆள் மட்டும் தான் இல்லை அப்படின்னு இல்லாமல் இந்த இந்த இருக்கிற அந்த 5 பார்ட் பார்த்தவங்க இந்த பாட்டு வந்து முக்கியமாக பார்த்தாக்கணும். எதனால அப்படின்னாக்கா இது வந்து ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத ரொம்பவே ஒரு பெரிய பட்ஜெட் படம் மாதிரி அழகாக காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து நான் 50 மில்லியன் அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் மாதிரி வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து பிஜிஎம் எனக்கு தெரிஞ்ச வார்னர் ப்ரோஸால் மட்டும் தான் இந்த மாதிரி பிஜிஎம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு ஃபீல், ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது ஏன்னு தெரியல கைஸ். வார்னர் ப்ரோஸ் படம் பார்க்கும்போது தான் எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அது வந்து அப்படி தான் இருக்குது எனக்கு இது பார்க்கும்பொழுது. லிட்டரலி நான் ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இந்த படத்தை நான் வந்து தமிழ் டப்பில் நான் திரும்ப பார்ப்பேன். ஏன்னா வந்து இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா பாட்டையுமே பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் நான் வந்து பார்த்து ரசிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் நான் தமிழ் டப்பில் பார்ப்பேன். ஸோ கைஸ், இந்த படத்தில் வந்து சீன் ரொம்ப ப்ரூட்டலாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற பாட் கம்பேர் பண்ணும்போது இல்லை கொஞ்சம் குறைவாக தான் காட்டியிருக்காங்க. சாவர சீன் வந்து கூட்டுறமாக இருக்கிறது அப்படின்ட்டுன்னு. ஸோ கைஸ், இதுதான் வந்து பிளட் லைன் படத்தோட ரிவ்யூ. ஸோ நான் ரொம்பவே டீட்டெயிலாக சொல்லலை, ஏன்னா நீங்களும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சலாம் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நான் பை கைஸ்.